வணக்கம். இது அரிசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நிலக்கடலை சாலட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இதை பண்ணுறதுக்கு நான் நிலக்கடலை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஊற வச்ச கடலை பச்சையாகவும் எடுத்துக்கலாம், அல்லது வேக வச்சும் எடுத்துக்கலாம். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 விசில் போதும். ஊற வைக்காமல் எடுத்த கடலைன்னா ஒரு 5 விசில் வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பச்சையாகவும் சேர்த்துக்கலாம் உங்களால் சாப்பிட முடியும்னா. இது கூட ஒரு ஹாஃப் ஆனியன் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் நிலக்கடலை கொஞ்சம் வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு அரை தக்காளி அதில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷை மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கேரட், ஒரு சின்ன சைஸ் கேரட்டை நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கேன். கேரட் கொஞ்சம் நம்ம தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக புதினாவே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு பாதி குக்கும்பரை நான் சின்ன சின்னதாக தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட பீட்ரூட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பெரிய பீஸாக இருந்தால் நம்மளால் சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்கும் சில பேருக்கு. ஸோ இந்த மாதிரி மெல்லிஸாக இன்னும் நீளமாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த பீட்ரூட் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாய்த்தூளுக்கு பதில் பெப்பர் தூள் மட்டுமோ அல்லது பெப்பருக்கு பதில் மிளகாய்த்தூள் மட்டுமோ கூட சேர்த்துக்கலாம். ஆம்ச்சூர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மேங்கோ பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது நம்ம லஞ்ச் டைமில் எடுத்துக்கும்போது நம்ம டயட்டில் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதை எடுத்துக்கும்போது நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இதை லஞ்சுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈவினிங் நைட்டு வரைக்குமே எந்த விதமான பசியுமே இல்லாமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த நிலக்கடலை சாலட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.